கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 18/8/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 24 அதிகாரம் 9 உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். May those who bless you be blessed, and those who curse you be cursed. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே நம்மேல் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதை குறித்து பிலேயாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். என்னாகும் 23:20, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்பக்கூடாது. கர்த்தர் ஏற்கனவே அந்த ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனத்தின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் மூலமாய் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து தம்முடைய ஜனத்தின் மேல் வந்திருக்கிறது. 24 அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனங்கள் மேல் கர்த்தர் நினைவுடையவராக இருந்து அந்த ஜனத்தை பல விதங்களில் 23 அதிகாரம் 24 அதிகாரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தம்முடைய ஜனங்கள் மேல் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆதியாகமம் 12 அதிகாரம் 3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனிதன் நம்மை பார்த்து, கர்த்தருடைய ஜனமாகிய நம்மை பார்த்து ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை குறித்து சந்தோஷப்படுகிறார். காரணம், ஏற்கனவே கர்த்தருடைய ஜனமாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் சாபமாக மாற்ற முடியாது. ஒருவேளை உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளை நாம் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்திற்குத்தான் பல தேவ ஊழியர்களிடம், இல்லாவிட்டால் பெரியவர்களிடம், முதியவர்களிடம் நாம் கொடுக்கிறோம். பிள்ளையை ப்ளஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த ஆசீர்வாதத்திற்கு பதிலாக வேறு யாராகிலும் நம்முடைய பிள்ளைகளை சாபமான வார்த்தைகளை சொல்லிவிட்டால் பெற்றோராகிய நம்முடைய மனது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்கிறேன். பெற்றோராகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒருவர் ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சபித்தால் நம்முடைய மனது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதே போல் சரீர பிரகாரமாக பெற்றோர் நாம் இவ்விதமாக நினைக்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் கர்த்தருக்கு, உங்களையும் என்னையும் சிருஷ்டி கர்த்தர், அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் உங்களையும் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்த ஜனங்கள். நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் திருப்பி, பரவாயில்லப்பா, நீ என் பிள்ளையை ஆசீர்வதிச்சுட்ட, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதே நேரம் நம்மை பார்த்து சாபமான வார்த்தைகளை யாராகிலும் சொல்லுவார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை சபிப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நம்ம மூலம்தான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமே கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறார். அதை குறித்து லூக்கா 6 அதிகாரம் 28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்ம சபிக்கிறவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆசீர்வதிச்சா போதும். கர்த்தர் என்ன செய்யணுமோ மீதி காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் சாபமான வார்த்தைகளை சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி ஒரு வேளை சாபத்தின் வார்த்தைகள் நம்மேல் பேசப்படுமே ஆனால், பரவாயில்லம்மா, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க, நீங்கள்லாம் வேதனை அனுபவிப்பேன்னா பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருங்கம்மா, அது என்னோடய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு பொறுமையாய் அந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து செல்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை யாராவது சபிக்கிறாங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், ஏற்கனவே
அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறதுனால அவங்க போடுற சாபம் நமக்கு திருப்பி வரப்போகிறதில்ல. சிலருக்கு சில பயங்கள் வந்துவிடும். எங்கள் அம்மா அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் பாட்டி தாத்தா இப்படி சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அந்த மனுஷன் இப்படி சொல்லி சாபமான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களை, அதற்கும் வேதம் சொல்லுகிறது, காரணமே இல்லாமல் உங்கள் மேலே சாபமான வார்த்தைகளை போட்டினால், பொறாமைனால், எரிச்சலினால், வாதினால், வஞ்சகத்தினால், சூதுனால் யாராவது சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் மேல் பலிப்பதில்லை. 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்குள்ள என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது. ஆசீர்வதித்த சுதந்திரிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதனால் ஆசீர்வாதத்தை திருப்பி ஜனங்கள் மேல் பேசுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதமான பாதைகளிலே நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனங்கள் மேல் கர்த்தர் நிறைவாய், ஏராளமாய், தாராளமாய் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டியதேன்றி சபியாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நினைவு கூறுகிறோம். காரணம், யார் எங்கள் மேலே சாபமான வார்த்தைகளை பேசினாலும், சாபமான வார்த்தைகளை எங்கள் மேல் நினைவாய் கொண்டிருந்தாலும், எங்களுடைய ஆண்டவர் நீர் ஏற்கனவே எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் எங்களை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி தான் எங்களை அழைத்திருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்கும் என்கிற நம்பிக்கையோடு மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளையோ அவர்கள் இடுகிற சாபங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி, ஏற்கனவே என்னை ஒருவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அகில உலகத்தின் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார், ஆகையினாலே என் மேல் பேசப்படுகிற சாபமான வார்த்தைகள் என்னை ஒன்றும் பாதிப்பதில்லை என்று அறிந்து கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சியாய் வாழ கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் யார் யாரிடத்தில் சொன்னது? லோத்து சோதோம் பட்டணத்து மனிதர்களிடம் சொன்னது. ஆதியாகமம் 19:7. இந்த நாளுக்கான கேள்வி, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபையும் தெய்வ பிரசன்னம் வழி நடத்தலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.